மக்களே இப்போ தான் மனசுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த 11 மணியும் தாண்டினாக்கா 18+ கண்டென்ட் மாதிரியே வந்து இருக்குது இந்த லைவ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா காதல் அப்படிங்கிற பேரில் வந்து கண்ட்ராவியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, காமம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறாங்க, தேவையில்லாத நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, டேய் இது ரியாலிட்டி ஷோவா இல்லை ஏதாவது பிட்டு படமாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேவலமான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமர்சனத்தை வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து பார்த்துட்டு தானே வந்து இருப்பார். எப்படி இந்த ஷோ வந்து போயிட்டுருக்கு, எப்படி மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க இல்லை நிராகரிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த மார்க்கெட்டிங் ஹெட் அவங்கெல்லாம் வந்துருக்காங்க இல்லையா, ஸோ எப்படி போகுது அப்படின்றத. ஸோ இதில் தொடர்ந்து வச்சு வெளுன்னு வெளுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. ஆனால் வெளுக்கிறோம் வெறித்தனமாக வெளுத்து விட்டுருவோம் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக வந்து இருக்காப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். அதில் நம்ம துஷாருடைய பதவி இருக்குல்ல, தலைவர் பதவி, அந்த தலைவர் பதவியை பிடிங்கி எடுத்துட்டாப்புல. அப்படி என்ன இவங்கெல்லாம் பண்ணாங்க? ஏன் பிக் பாஸ் அவர்கள் இவ்வளோ தூரம் கோவப்படுறாரு? ஏன் தலைவர் பதவியே எடுக்கிற அளவுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சுத்தமாக டிசிப்ளினே கிடையாது. இஷ்டத்துக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து ரியாலிட்டி ஷோ தான், ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜீரோ அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அது யாராக இருந்தாலே அவ்வளோதான். அரோராவாக இருந்தாலும் அவ்வளோதான், பார்வதியாக இருந்தாலும் அவ்வளோதான், கெமியாக இருந்தாலும் அவ்வளோதான், மற்ற யாராக இருந்தாலும் அவ்வளோதான். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஜீரோ அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஒரு சிலர் ஓகே, நான் எல்லாரையெல்லாம் சொல்ல, யாரெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே காதல் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து நடக்குது. அது இருக்கிறதுலே இன்னும் மோசமான கன்றாவியான ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே கூட லவ்வில் வந்து இருக்காங்க. எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரையை விட 4 வருஷம் சின்ன பையன். இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நமக்கும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கு வெளியே ஆள் இருக்கான். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதிரைக்கு வெளியே ஆள் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து எஃப்ஜே அவர்களை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து துஷார் அவர்கள் வந்து ஆதிரை கிட்ட கேட்கும்போது ஆதிரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏண்டா அது வெளியடா, இது உள்ளடா, அவனை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால க்ரஷெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி ஆதிரை அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து கலாச்சார சீர்கேடு இல்லையா? அப்போ இது வந்து ஒரு டிசிப்ளின்குள்ளே வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எழும்புது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அரோராவும் துஷாரும். அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கேட்டுட்ருக்காங்க துஷார்கிட்ட, என்னப்பா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஃபஸ்ட் நைட் பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நைட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா துஷார் அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, என்ன நீங்கள் இப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப செல்லப்பில்லை அப்படி இப்படின்ற மாதிரி அவர் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு இவங்க கேட்ட கேள்விக்கு. இவங்க ஏதோ மோசமாக ஏதோ சொன்னாங்க. மோசம் மீன்ஸ் அவங்க வந்து இன்டிமசியாக ஃபீல் பண்ணி ஏதோ பேசினாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வல்லனரபிள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் ஒரு மாதிரி பயந்துட்டாப்புல. இந்த பக்கம் அரோரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் வந்து இப்படி பண்ணதுக்கு வந்து அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ஐயோ, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் போல், இவன் ரொம்ப மோசமாக இருக்கான், ரொம்ப மோசமாக வந்து ரியாக்ட் பண்ணுறான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்க, இது பிக் பாஸ் ஷோடா, ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் பார்க்குறதுடா இது அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். இன்றைக்கி காலையில் நம்மளோட எஃப்ஜே இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் தூங்கிட்டே இருக்கார். காலையில் அலாரம் அடிச்சிட்டாங்க, எல்லாருமே எழுந்து வெளியே வந்துட்டாங்க. நம்மளுடைய ஆதிரை இருக்காங்களா, எப்படா பெல் அடிக்கும் நம்ம போயிட்டு வந்து எஃப்ஜேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அலாரம் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜே கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எஃப்ஜே படுத்து தூங்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்கான். என் கை வந்து இப்படி அடிபட்டிருக்கு, டாக்டர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னார் விரலுக்கு, ஆனால் பண்ணவே இல்லை, இங்கே பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தூங்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை வந்து கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஆதிரை ஏச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் தூங்கிட்டே வந்து இருக்கான். இப்போது தூங்குறது ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்குறது ஒரு பிரச்சனை தான். அவங்க குத்தைக்கு எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரையுமே குத்தைக்கு எடுத்து ஒரு நாளைக்கு 20,000 30,000 40,000 ரூபாய் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளைக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி கரெக்டாக பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணி தான் தீரணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்குறது, மைக் சரியாக போடாமல் எத்தனை தடவைங்க, எத்தனை தடவை ரிப்பீட் மோடில் மைக்கை போடுங்க, மைக்கை போடுங்க, மைக்கை போடுங்க, மைக்கை சரியாக போட்டு பேசுங்க, சரியாக போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. அண்ட் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு, டிசிப்ளின்ன்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி சீசன்களில் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். ஒவ்வொரு சீசனும் இந்தந்த விஷயங்களை வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த சீசனில் வெளிப்படையாக வெளியே என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, நோ டிசிப்ளின், டிசிப்ளினே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றத பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் அவர்கள் சொல்கிறாப்புல. எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. ஐயோயோ, நம்ம என்னமோ பயங்கரமாக கேமெல்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணி விளையாடிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது, ஆனால் டிசிப்ளினே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. டிசிப்ளின்னா அது எல்லாமே அடங்கும், இந்த காதல், காமம் எல்லாமே அடங்கும் அதில். அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட வார்னிங் யார் கொடுக்க முடியும்? இதை விட வார்னிங் யார் கொடுக்க முடியும்? இதுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் இவங்க வந்து திருந்தி வாழ்ந்தாங்க அப்படின்னா நன்றாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, துஷாருடைய பதவியே வந்து பிடுங்கிட்டாப்புல பிக் பாஸ். ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளேயும் டிசிப்ளின் கிடையாது. அதை டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டிசிப்ளின் தலைவனுக்கே கிடையாது. டிசிப்ளினே இல்லாத தலைவனுக்கு எதுக்கு தலைவர் பதவி? தலைவர் பதவியை நாங்கள் பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லி துஷார்கிட்டேருந்து தலைவர் பதவியை பிடுங்கிட்டாங்க. துஷாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஷாக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, ஐயோ துஷார் என்னை மன்னிச்சிருப்பா, நான் மைக்கு போட்டிருக்கணும், நான் டிசிப்ளினாக இருந்திருக்கணும், அப்படி இப்படின்னு என்னென்னாலும் சொன்னாலையும் துஷாருடைய பதவி போனது தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இந்த பதவி போனதுனால அவருக்கு எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா? ஏன்னா பிக் பாஸ் அவர்கள் சொன்னது, ஃபஸ்ட்டு தலைவர் யார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அண்ட் வாய்ப்பு வந்து கிடைக்கும். 15 வாரம் வரைக்கும் அவங்களால தலைவர் போட்டியில் கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. டைரெக்டாக செலக்ட் ஆகிடுவாங்க. வேறு யாருமே அப்படி செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அடுத்தடுத்த ரவுண்டுக்கு தான் வந்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆகுவாங்க. ஆனால் தலைவர் போட்டியை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அந்த இடத்துல துஷார் அவர்களும் நிற்கணும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் முதல்ல சொன்னது. இப்போ டிசிப்ளினாகவே இல்லை, மைக்கு ஒழுங்காக போடாமல் தூங்கிட்டு ஒழுங்காக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றதுனால, சுத்தமாக டிசிப்ளினே இல்லாத ஒரு இடத்துல ஒரு தலைமை இருக்கான், அவனுக்கும் டிசிப்ளின் சுத்தமாக கிடையாது. அட்லீஸ்ட் அந்த டிசிப்ளின் அவங்ககிட்டயாவது சொல்லியிருக்கணும், அதையும் சொல்லாமல் விட்டான். அதனால் டிசிப்ளினே இல்லாத தலைவனை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறதில்ல, தலைவர் பதவியும் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் பிடுங்கிட்டார். இந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் செருப்படியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போது துஷார்கிட்ட வந்து தலைவர் பதவி இருக்குது, அதனால் வந்து பிக் பாஸ் அவர்கள் கூட்டு தலைவர் பதவியை பிடுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஃப்ஜே கிட்ட எந்த பதவியும் இல்லை. எஃப்ஜேவை வந்து பார்த்திங்கன்னா பொலன்னு பொழக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னோட்டம் இதுதான். ஏன்னா அவர் வந்து மார்க்கிங் பண்ணுறது, கேவலமாக பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, அந்த மாதிரி வார்த்தைகளை விடுற வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்கார். இன்னொரு பக்கம் கமருதீன் இஷ்டத்துக்கும் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் புரியல, நமக்கும் புரியல, அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஒவ்வொரு கோணமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் அதை வந்து அறநெறிப்படுத்தணும் அப்படின்னா பிக் பாஸோடைய இந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப கரெக்டாக தான் அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் அவங்க புரிஞ்சிக்காமல், இதுக்கப்புறமும் தெரிஞ்சிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்கி வெளியே போடுறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சேர்த்துனா டு தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.